என்னை பொறுத்தளவுல வந்து நான் வந்து இந்த தேர்தல்ல நான் இந்த தமிழ்நாடு யாரு பக்கம், இந்தியா யாரு பக்கம் என்றது அதை தாண்டி இப்ப இருக்கின்ற இந்த அரசியலை பத்தி பேச விரும்புகிறேன். சற்றே இதிலிருந்து கொஞ்சம் நீங்கின விஷயமாக தான் இருக்கிறது. என்னை பொறுத்தளவுல வந்து இப்போ அ மோடிக்கு எதிராக ஒரு கூட்டணி வருது. இப்போ கம்ப்ளீட்டாக இந்த ரைட் விங்னுடைய கம்ப்ளீட் அஜெண்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மோடிக்கு எதிராக இருக்கிறீங்க. அந்த ஒரே ஒரு அஜெண்டா தான் உங்களுக்கு இருக்கிறது. வேற என்ன அஜெண்டா இருக்கிறது? என்ற அந்த கேள்வி வந்து பல இடங்கள் இருக்குது. நிச்சயமாக அது கேட்க வேண்டிய கேள்வியாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்போ மோடிக்கு எதிரான ஒரு ம ஒரு ஒரு கட்டமைப்பு என்று வந்துவிட்டால் அதனுடைய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதன் பிறகு என்னன்ற கேள்வி வருது இல்லையா? இப்ப ஆஃப்டர் மோடி வாட்? நீங்க வந்து மோடிய டிஃபீட் பண்ணிட்டீங்க. அதன் பிறகு என்ன நடக்க போறதுன்ற ஒரு பிரச்சனை வருகிறது. அப்போ அது அது குறுகிய நோக்கத்தோடு, அதாவது எகெயின்ஸ்ட் மோடியை கீழிறக்க வேண்டும், பாஜகவை கீழிறக்க வேண்டும். இந்த ஒரு நோக்கத்தை தவிர வேற என்ன நோக்கம் இருக்கிறது? என்ன கொள்கை கோட்பாடுகள் இருக்குது என்ற அந்த கேள்விக்குள்ளார நான் பயணிக்க விரும்புகிறேன். ரைட், ரைட். அப்ப என்னை பொறுத்தளவுல அதுதான் ஒரு குரூஷியல் கேள்வியாக நான் பார்க்கிறேன். இப்ப 2019 என்ன நினைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க அப்படியே எல்லாரும் எதிர்க்கட்சிகள்லாம் அப்படியே உட்கார்ந்தா போறோம். இவங்கள தூக்கி போட்டுருவாங்க. டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு இந்த ஃப்ளாட் ஜிஎஸ்டிக்கு பிறகு நிச்சயமாக மக்கள் வந்து விரும்ப மாட்டார்கள் என்ற ஒரு இடத்துல இருந்து எதிர்க்கட்சிகள் வந்து என்டையர் இஷ்யூ அப்ரோச் பண்ணாங்க. அனைவருக்கும் பிரதமர் ஆகக்கூடிய அந்த வாய்ப்பு இருந்ததாக அவர்களே கணித்துக் கொண்டார்கள். அதுக்கு இணங்க அவர்கள் வந்து செயல்பட்டார்கள் என்று பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அப்போ அது செயல்படுவதற்கு காரணமாகத்தான் மறுபடியும் மோடிக்கு ஒரு டேர்ம் வருது என்று நாம் பார்த்தோம். அந்த ஒரு இதுல வந்து இவங்களை அனைவரும் ஒன்றாக இல்லை என்ற நிலை இருக்கிறது. அந்த டாக்டர் பொன்ராஜ் விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஒன் ஆஃப் கோர்ஸ் இவிஎம் அது தனி டிபேட். அது நிச்சயமாக நாம் செய்யத்தான் வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அது வந்து இது ஏன்டா வயிறு எரியுதா? இந்த மாரி கேள்விகள் வந்து தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். நாம என்ன பயணித்துக் கொண்டிருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒண்ணும் கிடையாது. நம்மளுடைய ஜனநாயகத்தை வலுப்படுத்த வேண்டும். அதற்கு இவிஎம் ஆனாலும் சரி, பேலட் ஆனாலும் சரி, எந்த ரீதியானாலும் சரி, அதை வந்து எப்படி செய்ய முடியுமா? இன்னும் செழிப்பாக செய்ய முடியுமா? நாளைக்கு வந்து 2009ல நடந்த அவலம் போல, இல்லை என்றால் இப்போ இந்த சண்டிகர்ல நடந்த அவலம் போல பல இடங்களில் நடக்கக்கூடாது. அதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அதற்காக நாம் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அது ஒரு டிபேட். இரண்டாவதாக டாக்டர் பொன்ராஜ் சொல்வதில் எனக்கு மாற்று கருத்து இருக்கிறது. அதாவது எதையாவது செய்து இந்தியா கூட்டணி வந்து ஒன்றாக வர வேண்டும், அவர்களை அதிகாரத்தை தக்க வைக்க வேண்டும் என்ற அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏனென்றால் அப்படி ஒரு கூட்டணி தான் 2009ல வந்தது. அந்த 2009 விளைவாகத்தான் இன்னைக்கு வந்து 10 வருட காலம் வந்து ஒரு மோடி ஆட்சி வந்து அமைந்திருக்கிறதாக 2014 வந்து பாஜக வெற்றி பெற்றதாக நான் இன்னைக்கு காரணம். நானே அதுக்கு வந்து உதவியாகத்தான் இருந்தேன். நான் மோடியினுடைய வருகைக்கு வந்து நான் வந்து வெல்கம் பண்ணேன். அந்த டைம்ல வந்து எப்படியாச்சும் மன்மோகன் சிங் இறங்க மாட்டாரா என்று நினைத்தேன். அந்த மனப்பான்மையில் நம்மை கொண்டு விடுகின்ற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கூட்டணிக்குள்ளால் இருக்கின்ற முரண்கள் தான் என்று நான் கருதுகிறேன். அதுக்கு ஒரு கொள்கை கோட்பாடுகள் கிடையாது. அப்புறம் மோடி தான் மாற்ற வேண்டும், பாஜகவை மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து ஒரு கூட்டணி உருவாகுமானால் நிச்சயமாக அந்த கூட்டணி வந்து நீடிக்காது. நிச்சயமாக நாட்டுக்கு நல்லது கிடையாது. அது வந்து எதிர்க்கட்சிகளுக்கு நல்லது கிடையாது. இந்த மக்களுக்கும் நல்லது கிடையாது என்று நான் நினைக்கிறேன். அதற்கு மாறாக நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்று பார்த்தால், என்னை பொறுத்தவரை நான் என்ன செய்ய வேண்டிய விஷயம் என்று பார்த்தால், பாஜகவை அதனுடைய அந்த ஹிந்துத்துவா டாக்ஸிக் ஹிந்துத்துவாலிருந்து மக்களை வந்து எப்படி நீங்கள் வெளியெடுக்க முடியும்? அது ஒரு பெரும் போராட்டமாகத்தான் பார்க்கிறேன். அதற்காக எப்பா இங்க வந்து நீங்க திமுகவை சப்போர்ட் பண்ணலன்னா பாஜக உள்ள வந்திருப்பா, கேரளால வந்து கம்யூனிஸ்டுகளை சப்போர்ட் பண்ணலன்னா பாஜக உள்ள வந்திருப்பா, இல்லைன்னா ஆந்திரால வந்து காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணலன்னா, இல்லைன்னா பிஆர்எஸ் சப்போர்ட் பண்ணல பிஜேபி உள்ள வந்திருப்பா. இந்த டயலாக்குள்ளால் நான் வர்றதுக்கு விரும்பவே கிடையாது. இதற்காக இருக்கின்ற கிரிமினல்ஸ் எல்லாம் நான் சப்போர்ட் பண்றதுக்கு நான் தயாராக கிடையாது. இது ஒரு பெரும் போராட்டம் என்னை பொறுத்தளவுல. இது வந்து இன்றைக்கு நாளைக்கு நிக்க போற போராட்டம் தெரியாது. நெஹ்ருனுடைய ஐடியா ஆஃப் இந்தியா, என்னுடைய சோல் ஆஃப் இந்தியாவை நான் வந்து ரீக்ளைம் பண்ண வேண்டும் என்றால் அதுக்கு பெரிய ஒரு போராட்டம் தான் தேவைப்படுகிறது. இன்று இருக்கின்ற செல்வந்தர்கள், அதாவது ஏசி முறையில் பிறந்து 1.5 கோடி காரில் அன்றாடம் பயணித்து ஏசியிலிருந்து ஏசிக்கு போகின்ற குழந்தைகள் இன்னைக்கு வந்து அதிகாரத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களால் வந்து இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியாது. நிச்சயமாக முடியாது. இது மக்களால் தான் முடியும் என்ற இடத்துல இருந்து நான் பேசுகிறேன். 2026 நான் 24 ஒரு இலக்காக பார்க்கவில்லை. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். 2014ல எப்போது மோடி ஆட்சி வந்ததோ அப்பவே சொல்லியிருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் வந்து மோடியினுடைய ஆட்சி இல்ல, பாஜகனுடைய ஆட்சி நீடிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கு என்று நான் கூறியிருக்கிறேன். பெரும் போராட்டம். எப்படி காந்தி வந்து 1920ல வந்து இங்க போராட்டம் ஆரம்பிச்சாலும் 1947 தான் இந்தியாவுக்கு வந்து ஃப்ரீடம் வருகிறது. அதே மாதிரி ஒரு போராட்டமாக இந்த டாக்ஸிக் ஹிந்துத்துவா வந்து இந்தியாவுடைய சிஸ்டத்தில் இருந்து களைய வேண்டும் என்றால் ஒரு பெரும் போராட்டம் தேவைப்படுகிறது. பர்கலா பிரபாகர் கூறியிருக்கிறார், நாளைக்கு ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தால் கூட அந்த விஷம் என்பது இந்த சிஸ்டத்தில் இருக்கத்தான் செய்யும். அந்த நபர்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்வார்கள். அவர்கள் எல்லா சிஸ்டத்திலும் இருக்கிறார்கள் என்ற அந்த ஒரு பிரச்சனையினுடைய
ஒரு ஒரு அதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் நான் பார்க்கிறேன், விச் இஸ் ஃபார் த பீப்புள் ஆஃப் இந்தியா. இப்போ வருகின்ற ஆட்சிகள், இப்போ வருகின்ற நபர்கள் வந்து நிச்சயமாக அதுக்கு ஏதுவான ஒரு நபர்களாக நான் பார்க்கவில்லை. அதனால என்னுடைய கோணம் என்பது சற்றே மாறி இருக்கிறது. இது ஒரு பெரும் போராட்டமாக நான் பார்க்கிறேன். இது ஒரு அடுத்த ஒரு ஐடியாலஜிக்கல் போராட்டமாக, இந்தியாவினுடைய மக்கள் வெர்சஸ் டாக்ஸிக் ஹிந்துத்துவா, டாக்ஸிக் நேஷனலிசம்.